ஹோட்டல்களில் சேவை கட்டணம், உணவகங்களில் சாப்பிடும் பொதுமக்களை சிரமப்படுத்தும் வரிச்சுமைகள், நுகர்வோரின் கவலைகளை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கையேந்தி பவனிலும் சாலையோர கடைகளிலும் உணவு சாப்பிடும் மக்களுக்கான பிரச்சனை அல்ல இது. உணவகங்களில் உட்கார்ந்து சாப்பிட நாற்காலியும் மின்விசிறியும் கொடுத்துவிட்டு உணவக முதலாளிகள் வசூலிக்கும் கட்டணத்தை கட்ட முடியாமல் தவிக்கும் நடுத்தர வர்க்கத்திற்கான பிரச்சனை. அதிக அளவில் உணவக முதலாளிகள் வசூலிக்கும் கட்டணம் பர்சை பதம் பார்ப்பதாக புகார் கூறியுள்ளனர் பொதுமக்கள். சென்னை போன்ற பெருநகரங்களில் சர்வீஸ் டாக்ஸ் என்ற பெயரில் பொதுமக்களிடம் வழிப்பறி நடப்பதாக புகார் எழுந்துள்ளது. இப்போ ஹோட்டல் போய் சாப்பிட்டா ஃபஸ்ட்டு சர்வீஸ் டேக்ஸ் போடுறாங்க, வேட் போடுறாங்க, அப்புறம் சர்வீஸ் சார்ஜ் போடுறாங்க. இப்போ சர்வீஸ் டேக்ஸு வேட்டு கவர்மெண்ட் போய் செய்கிறது ஓகே விட்டுறலாம். ஆனால் சர்வீஸ் சார்ஜ் வந்து டேட்டா ஓனருக்கு போகுது. ஸோ அதை தவிர டிப்ஸ் வேறு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது வந்து இது எதுக்கு சர்வீஸ் சார்ஜ் தேவையில்லாத ஒரு இது. ஸோ எதுக்கு இது வேஸ்ட்டு சர்வீஸ் சார்ஜ்? அது சர்வீஸ் சார்ஜ் சுத்தமாக ஒழிக்கணும் சார். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கொடுக்கணுமோ நாங்கள் டிப்ஸ் கொடுத்துட்டு வரோம், சர்வ் பண்ண கொடுத்துட்டு வரோம். ஸோ அதே போதும்னு நினைக்கிறேன். சர்வீஸ் சார்ஜ் சுத்தமாக ஓனர் தான் ஃபுல்லாக காசு எடுக்கிறாங்க. ஸோ அது வேஸ்ட்டு இருக்கக்கூடாது சுத்தமாக. சாப்பிடும் உணவுக்கு மத்திய அரசின் சேவை வரி, மாநில அரசின் வாட் வரி என 2 விதமான வரிகள் வசூலிக்கப்படுகிறது. இது தவிர ஹோட்டல் உரிமையாளர்கள் சேவை கட்டணம் என்ற பெயரில் புதிய வரி விதிப்பது சரிதானா என்ற கேள்வியை வணிகர் சங்கத்திடம் முன்வைத்தோம். அதற்கு பதிலளித்த வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா, சேவை கட்டணம் வாங்க நாங்கள் அனுமதிப்பதில்லை என்றும் அப்படி வசூலிக்கும் கடைகள் குறித்து பொதுமக்கள் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். இல்லை, சர்வீஸ் சார்ஜ் அப்படி என்பது இதெல்லாம் ஒரு முறைப்படுத்தலாமே தவிர முழுமையாக அகற்றப்பட முடியாத ஒரு சூழலாக இருக்கும். முறைப்படுத்த வேண்டியதுதான். அதாவது முறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்னென்ன வகைகள் என்னென்ன செலவுகள் விகிதம் இருக்கிறதோ நியாயமானதை ஏற்றுக்கொண்டு அது முறைப்படுத்திய பிறகு நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருக்கும். நியாயமில்லாத அது வாங்க மாட்டார்கள். அப்படி வாங்கினாலும் அது என்ன எங்கள் கவனத்துக்கு வந்தால் அதையும் முறைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு தயாராக இருக்கிறது. வரும் ஜூன் மாதம் முதல் எந்த பொருள் வாங்கினாலும் 15% சேவை வரி வசூலிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதுபோன்ற காரணங்களால் உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துக் கொண்டே போகிறது என்று கூறியுள்ள வழக்கறிஞர் பாண்டியன், அரசு விதிக்கும் வரிகள் பற்றி மக்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லை என்கிறார். உணவகங்களில் சேவை வரி வெளிப்படையாகவும் சேவை கட்டணம் மறைமுகமாகவும் வசூலிக்கப்படுவதாக கூறியுள்ளார். சில ஹோட்டலில் டிப்ஸுக்கு பதிலாக டிப்ஸ் வந்து நம்மளாக விரும்பி கொடுக்குறது. ஆனால் இங்கே விரும்பினாலோ விரும்பாமலோ கட்டாயப்படுத்தி வாங்குறது தான் சர்வீஸ் சார்ஜஸ். இது வந்து நம்ம ஹோட்டலோட ஓனரோடையோ அல்லது அந்த பேரரோடையோ நம்ம பேசி உண்டா இல்லையா அப்படிங்கிறது நமக்கும் அவங்களுக்கும் உள்ளது. இது வந்து இந்த சர்வீஸ் சார்ஜஸ் வந்து ஹோட்டலுக்கு தான் போகுமே ஒழிய டிப்ஸை வந்து கம்பல்சரியாக வாங்குறது தான் இந்த சர்வீஸ் சார்ஜஸ். இது வந்து வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கும் அரசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாட்டில் 119 துறைகளுக்கு சேவை வரி வசூலிக்கப்படுகிறது. ஆனால் மக்கள் மத்தியில் வரிகள் பற்றிய விழிப்புணர்வு இல்லை என்பதே யதார்த்தமான உண்மை. நம்மிடம் வசூலிக்கப்படும் வரிகள் பற்றியும் நாம் கட்ட வேண்டிய வரிகள் குறித்தும் நாம் அறிந்து கொள்வது ஒவ்வொரு நுகர்வோரின் கடமை. பிரசாத், நியூஸ் 7 தமிழ், சென்னை.